Hello guys, welcome to my channel DarkSmod. இன்னைக்கு எபிசோட் 8ல வந்து நம்ம whileloopங்கற லூப்பிங் ஸ்டேட்மென்ட் தான் பார்க்க போறோம். அந்த லூப்பிங் ஸ்டேட்மென்ட் கூட சொல்லுவாங்க நிறைய பேர் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் கூட சொல்லுவாங்க. சோ இந்த லூப்பிங் ஸ்டேட்மென்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா வந்து நான் இந்த while loop மூலமா வந்து நான் உங்களுக்கு வந்து தலைகீழா செஞ்சு காமிக்க போறேன். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வரைக்கும் எப்படி வரிசையா கொண்டு வரணும்ங்கிறது காமிக்க போறேன். டெர்மினல்ல ஓகேவா? சோ கோடிங் கூட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்க வேணா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க என்னோட கோடிங்கை பார்த்துட்டு ஓகேவா? சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த while loop செய்யறதுக்கு வந்து நீங்க ஆக பெரிய நம்பரை முதல்ல வந்து நீங்க செட் பண்ணிடணும். ஒரு வேரியபிள் செட் பண்ணிட்டு ஓகேவா? அதுக்குள்ள வந்து நீங்க பெரிய நம்பரை வந்து செட் பண்ணணும். எந்த பெரிய நம்பரை வந்து நீங்க செட் பண்ண போறீங்களோன்னு ஓகேவா? எது வந்து அந்த கடைசி நம்பர் ஓகேவா? ஸோ நான் வந்து a = 10 வைக்கிறேன். 10 தான் ஆக பெரிய நம்பர் வந்து நான் செட் பண்ணிட்டேன் ஓகேவா? நீங்க வேற நம்பர் செட் பண்ண போறீங்கன்னா செட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. a = 10 வச்சுட்டேன். வேரியபிள் கூட நீங்க வேற மாதிரி மாற்ற போறீங்கன்னா மாத்திக்கலாம் ஓகேவா? a = 10 வச்சுட்டு கீழே வந்து whileன்னு டைப் பண்ணிட்டு, ஏன்னா while looping தானே நம்ம செய்ய போறோம். ஸோ whileன்னு இருக்கும் அது எடுத்து அப்புறம் bracket வச்சுட்டு bracketக்குள்ள வந்து இந்த வேரியபிளை வந்து கால் பண்ண போறோம். ஏன்னா ஆகப்பெரிய நம்பர் வந்து 10. ஸோ இங்க நம்ம இந்த வேரியபிள் செட் பண்ணிட்டனால 10. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து அது 10 தான் ஆரம்பிக்கும். அப்புறம் கீழே வந்து வரிசை கொண்டு வரும். அந்த ஸ்டாப் பண்ற இடத்த வந்து என்ன செட் பண்ண போறோமோ, கடைசியா முடிக்கிற நம்பர் வந்து என்ன செட் பண்ண போறோமோ அது வந்து கீழே நம்ம செட் பண்ணோம் ஓகேவா? ஸோ இந்த whileக்குள்ள வந்து நம்ம a > 0 வைக்கணும். ஏன்னா வந்து a இந்த 10 இருக்குல்ல, இந்த 10 > 0 தானே, 10 நம்பர் வந்து 0வோட பெருசா தானே இருக்கு. ஸோ நம்ம > 0 வைக்கணும், கண்டிப்பா 0 வைக்கணும் ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து 10ல இருந்து 0 வரைக்கும் கொண்டு வர போறோம் வரிசையா லூப்பிங் மூலியமா. ஆனா அந்த 0 வந்து நம்ம கொண்டு வர வேணாம். அதுக்கு தான் வந்து நம்ம ஒன்று செட் பண்ணோம், எதுல வந்து நம்ம முடிக்க போறோம் லூப்பிங் ஓகேவா? ஸோ பின்னாடி வந்து க்ளோஸ் இது வச்சுட்டு என்டர், கீழே வந்து நம்ம print ஃபங்க்ஷன் செய்யணும். ஸோ print a செட் பண்ணியாச்சு. இந்த a வந்து கால் பண்ணியாச்சு. ஸோ அது 10ல இருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஆனா எதுல வந்து நம்ம முடிக்கணுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ நான் என்டர்னு கீழே வச்சுட்டு கீழே வந்து நான் எந்த நம்பர் வந்து கடைசியா முடிக்க போறோமோ அதை வந்து நம்ம செட் பண்ண போறோம். ஸோ ஏன்னு திருப்பி இதை கால் பண்ணிட்டு இந்த வேரியபிள் 10ஓட a - 1 வைக்கணும். ஸோ அப்பதான் வந்து அது தலைகீழா கொண்டு வரும். எப்படின்னா 10, 9, 8 அந்த மாதிரி கடைசியா 1ல வந்து முடிக்கும். அதனாலதான் வந்து நான் இங்க 1ன்னு செட் பண்ணேன் ஓகேவா? இல்லாட்டினா நம்ம 2ன்னு செட் பண்ணா 2ல முடிச்சிடும் ஓகேவா? இந்த மாதிரி நீங்க செட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டினா வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி கூட பார்க்கலாம். 1ல இருந்து 10 மேல சின்னதுல இருந்து பெருசு வந்து அது வரிசையா கொண்டு வர மாதிரி, இல்லாட்டினா நீங்க தலைகீழா கொண்டு வர மாதிரி கூட செய்யலாம். ஏன்னா நான் வந்து இப்ப செஞ்சிருக்கிறது வந்து தலைகீழா கொண்டு வர மாதிரி 10ல இருந்து 1 கொண்டு வரும். மேல 10 கீழே 1 ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க 10ல இருந்து 1 அது வரிசையா கீழே கொண்டு வந்திருக்கு. 10 வந்து நான் இங்க செட் பண்ணிட்டேன். வேரியபிள் a ல 10ன்னு ஆகப்பெரிய நம்பர் ஓகேவா? ஸோ அது ஆகப்பெரிய நம்பர் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கும். ஏன்னா நான் வந்து தலைகீழா செஞ்சிருக்கேன் இங்க a = 10 செட் பண்ணி ஓகேவா? முடிக்கிற நம்பர் ஓகேவா? முடிக்கிற நம்பர் வந்து நான் இங்க வந்து a - 1 செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது லூப்பிங் பண்ணி கடைசியா முடிக்கிறப்ப வந்து 1ல வந்து முடிச்சிடும். ஆனா இங்க பார்த்தா வந்து 10 > 0 தானே. ஸோ 10 வந்து > 0 நம்ம கண்டிப்பா 0 தான் செட் பண்ணோம். அப்பதான் வந்து அது 1யும் கொண்டு வரும் ஓகேவா? அதனாலதான் வந்து நான் 0ன்னு செட் பண்ணியிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது while looping ஓகேவா? அடுத்து வந்து வேற லூப்பிங் வர வாய்ப்பு இருக்கு, நான் கண்டிப்பா காமிப்பேன். கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த while loop ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா கைஸ்? ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த while loopங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி நான் செஞ்சிருந்தேன் பார்த்தீங்களா? கண்டிப்பா நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் நான் செஞ்ச கோடிங்க. நீங்க வேணா அப்கிரேட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ற மாதிரி தான் ஓகேவா? நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே? எந்த கோட் எடிட்டரா இருந்தாலும் சரி நீங்க பாய்க்கலாம் ஓகேவா? யாரு இப்போ என்னோட சேனலை புதுசா பாக்குறீங்களோ, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. அதனால வந்து எனக்கு வந்து என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேது. இன்னொன்று வந்து நான் புதுசாக ஒரு வீடியோ போட்டால் கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக போக மாட்டேது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா கூட நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ல கொடுக்க மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனும் ஆல்ல கொடுத்துருங்க ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் வந்து எபிசோட் 1லேருந்து எபிசோட் 7 வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா? என்னோட கோடிங்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா? கண்டிப்பாக கேளுங்க. அப்பதான் வந்து நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமிங்கை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஒருத்தங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு ஓகேவா? ஸோ அதனால என்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா? ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதற்கும் டாடா பை பாய், டார்க்ஸ்மோட்.